ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தர்ஷினி ஹாப்பி ஹோம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மேங்கோ புட்டிங் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை வந்து தோல் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 கப் அளவு பாலும் 1 கப் அளவு சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 கப் அளவு பால், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஜாரில் வந்து 1 கப் அளவு இந்த மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 கப் சுகரு 1 கப் மில்க், இது 3 தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுகர் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில மாம்பழம் புளிப்பாக இருக்கும், இனிப்பு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி மாம்பழத்துக்குலாம் வந்து சுகர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதை 3ஐயும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடணும். இந்த மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சு மெதுவாக வந்து கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து கொதிச்சு வரும். அப்போ வந்து நம்ம வந்து கோதுமை மாவும் பாலும் வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து லாஸ்ட்டாக இதோட ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஆட் பண்ணணும். கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள். எனக்கு இல்லைங்கிறதுனால நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், அது வரை வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதில் வந்து கப்லையோ இல்லை பவுல்லையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் நார்மலாக வச்சுருந்தேன், ஃப்ரீசரில் இல்லாமல் நார்மலாக வச்சுருந்து இந்த மாதிரி எடுத்து மேங்கோ வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சிரப்பையும் வந்து அது மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.